வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா தஞ்சாவூர் வரைக்கும் போகிறோம். கும்பகோணத்துலேருந்து பழைய NH45Cயில் போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு கிளப்பு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரயில்வே பாலத்தை தாண்டி தாராசுரத்தை தாண்டி போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பகல்லலாம் வெயில் அடிக்குது, இரவில் மழை பெய்யுது. அதனால் இந்த வெயிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காண்டி பழைய சாலையில் போக போகிறோம். காரில் என்ன இருக்குது பாருங்க. இதுதான் கேஎஸ்கே இன்ஜினியரிங் காலேஜ். இதுலேருந்து அப்படியே போவோம். ரோடு உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப பிஸியான ஒரு ரோடு. தமிழ்நாட்டிலேருந்து பல மக்கள், அதர் ஸ்டேட்டு எல்லாமே இங்கே வந்திருப்பீங்க. தஞ்சாவூர் டு கும்பகோணத்தில் தான் நீங்கள் சுற்றி பார்க்குற கோயில்கள் அது இதுன்னு நிறைய இருக்குது, வந்திருப்பீங்க டூரிஸ்ட்டு. ரொம்ப பிஸியான ரோடு. இப்போ புதிய தேசிய நெடுஞ்சாலை NH36 ஓப்பன் பண்ண பிறகு தான் இங்கே சற்று கூட்டம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா கனரக வாகனங்கள், தனியார் வாகனங்கள், டூரிஸ்ட் வாகனங்கள், சொகுசு பேருந்து SETC, குளிர்சாதன பேருந்து SETC எல்லாமே இப்போ அதில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இங்கே கூட்டம் குறைந்து காணப்படுது. ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க, கூட்டம் சற்று குறைந்து காணப்படுது, அவ்வளோதான். மற்றபடி அதே மாதிரி பீக்காக தான் இருக்குது. ஏன்னா பேருந்துகள்லாம் இந்த ரோடை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம திருவலஞ்சூலிக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம். திருவலஞ்சூலினா என்ன, சாமிமலை. அதனால் பேருந்துகள் எல்லாம் உள்ளார தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி டூ வீலர்ஸ் அதிகமாக இருக்குது. லோக்கல் வாகனங்கள் எல்லாமே சற்று குறைந்து காணப்பட்டிருக்குன்னு வேணால் சொல்லலாம், அவ்வளோதான். பாருங்கள், இது திருவலஞ்சூலியை தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம். இந்த பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு. இந்த இடத்துலலாம் முன்னாடியிலேருந்து ரோடு சற்று அகலமாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் அகலமாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் இந்த இடத்துலலாம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா கோயில்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சாய்பாபா கோயில்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா திருவலஞ்சொலியிலேருந்து போயிட்டுருக்கோம். இந்த பகுதியிலலாம் கொஞ்சம் போக்குவரத்து குறைவாக காணப்படும். இதான் சோளா அப்படின்னு புதிய ஒரு ஹோட்டல். அதுக்கப்புறம் இந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழன் நகர். பழைய CRC ஞாபகம் இருக்குங்களா, சோழன் போக்குவரத்து கழகம். இப்போ தான் எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாற்றிட்டாங்க. அப்போல்லாம் சோழன், பல்லவன், சேரன் அப்படின்னு போக்குவரத்து கழகம்லாம் இருக்கும். இந்த தஞ்சாவூர் பகுதி கும்பகோணம் கோட்டை சோழன். அவங்களுக்கு கட்டிக்கட்ட கோட்ரஸ் இங்கே தான் இருக்குது. இந்த அப்புறம் இது சுந்தரபெருமாள் கோயில்கிட்ட டெம்பிள் சிட்டின்னு ஒரு தங்கும் விடுதி. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய வீடு வருது பார்த்தீங்களா, இதான் முன்னாள் அமைச்சர் GK வாசன் அவர்களோட பூர்வீக வீடு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சாலையெல்லாம் இப்போ சற்று கூட்டம் குறைஞ்சு காணப்படுது. மற்றபடி பேருந்துகள்லாம் இதில் தான் வருது. இது சுந்தரபெருமாள் கோயில் பைபாஸ். இதெல்லாம் ரொம்ப நாள்களுக்கு முன்னாடியே போட்டப்பட்ட பைபாஸுங்க. இதிலெல்லாம் பயணம் செஞ்சுருப்பீங்க, பல பேர் பயணம் செஞ்சுருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஒரு பைபாஸு, பக்கத்தில் ஒரு ட்ராக்கு, அதுக்கப்புறம் ஊர். ரொம்ப ஒரு அழகான ஏரியா, நல்லா பசுமையாக இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு ஸ்ரீ பவன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இது ரொம்ப நாளாகவே இந்த பைபாஸ் இப்படி தான் இருக்கும். நைட்லலாம் இருட்டாக தான் இருக்கும். அது என்னமோ மின் விளக்குகள்லாம் இங்கே அமைக்கவே இல்லை. மக்களும் கோரிக்கையெல்லாம் வைக்கல போல இருக்குது. இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியல போல இருக்குது. ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா ஒரே இருட்டாக தான் இருக்கும். எங்கேயாவது ஒவ்வொரு விளக்குகள் தான் எரியும், அப்படி தான் இருக்கும். இப்போவும் அப்படி தான் இருக்குது. இப்போ புதிய தேசிய நெடுஞ்சாலையில் போனோம்னாலும் இருட்டாக தான் இருக்கும். ஆனால் வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கும். இந்த பாருங்க, இதெல்லாம் அந்த காலத்திலே ஒரு 3 கிலோமீட்டருக்கு போடப்பட்ட ஒரு பைபாஸு. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பைபாஸ்லாம் போடலன்னா ஊருக்குள்ளே பூந்து தான் வரணும். சுந்தரபெருமாள் கோயில் ஊருக்குள்ளே பூந்து தான் வரணும். அப்போல்லாம் பஸ்ஸெல்லாம் போயிருந்துருக்கு ஒரு காலத்தில். நமக்கு விவரம் தெரிஞ்சு இந்த பைபாஸில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படியே போனோம்னா இதில் சில ஆறுகள்லாம் வரும், அதுக்கு ஒரு பாலங்கள்லாம் கட்டியிருப்பாங்க. பாருங்கள்,
இந்த தஞ்சாவூர் டு கும்பகோணம் சாலை ஓரளவு ஓடுனதுக்கு காரணமே இது மாதிரி அங்கங்கே ஒரு பைபாஸ் கிடச்சிச்சு. சுந்தரபெருமா கோயிலில் ஒரு பைபாஸு, ஐயம்பேட்டைக்கு ஒரு பைபாஸு. இங்கே பாருங்கள், இது ஒரு ஆறு. இந்த ஆறோட பாலம்லாம் பாருங்கள், கைப்பிடிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பழைய பாலம் தான், எல்லாம் அப்பப்போ சீரமைக்கணும், மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த பாலத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து குடமுருட்டி ஆறு. இதோட பாலம் கைப்பிடிலாம் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் புனரமைக்கணும். சம்மந்தப்பட்டவர்கள் வந்து இதெல்லாம் செய்யணும். இதுதான் உத்தானி கேட்டு. இது வந்து உத்தானி கேட்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நேராக போனீங்கன்னா ரயில்வே கேட்டு ஒன்று இருக்கும், அதனால் அது பேர் உத்தானி கேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நீங்கள் கும்பகோணத்துக்கும் போகலாம், அப்படியும் வழி இருக்குது. பட்டீஸ்வரம் அது மாதிரிலாம் போகலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பகுதி வந்து பாபநாசம் திருப்பாலத்துறை. அந்த பாசலா தேட்டர், சக்தி சினிமாஸ் இங்கே தான் இருக்குது. இந்த பகுதியெலாம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும், ரொம்ப வந்து குறுகலாக இல்லைனாலும் ஓரளவு இருக்கும். போக்குவரத்துக்கெல்லாம் ஓரளவு இப்போல்லாம் குறைந்து தான் காணப்படுது. இங்கே பாருங்கள், ரிவர் சிட்டி நிதி லிமிடெட் புதுசாக ஒரு நிதி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் பாபநாசம். இது கொஞ்சம் குறுகலான பகுதி தான். அந்த பேரூராட்சி தாண்டி வந்தீங்கன்னா 108 சிவாலயம். இது வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில். உள்ளார வந்து 108 லிங்கம் இருக்கும், சின்னதாக. அதை வந்து சுற்றி வருவாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கோயில் இது. இதுக்கும் நிறைய பேர் வராங்க, வெளி ஊர்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து கூட வராங்க நிறைய பேர் கேள்விப்பட்டு. இப்போ திடீர்னு திருவண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வர மாதிரி ஒவ்வொரு கோயில்களும் வந்து இப்போ அதிகமாக வந்து பிரபலம் அடையுது. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு பங்காரம்பேட்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ராஜகிரிக்கிட்ட வந்துட்டோம். இதெல்லாம் குறுகிய பகுதி. இதுக்கப்புறம் ஃபுல்லாக குறுகிய பகுதி தான். ராஜகிரி பண்டாரவாடையிலேருந்து ஐயம்பேட்டை வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் இப்போ ரொம்ப பழமையான ஊர்கள். அதனால் வந்து அப்போ அந்த காலத்திலே வந்து ரோடு மேலே வீடு கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ரொம்ப பழைய வீடாக தான் இருக்கும், 100 வருடங்களுக்கு முந்தைய வீடாக தான் இருக்கும். அதனால் கட்டிட்டதுனால இந்த பகுதியில் ரோடு வந்து போடவே முடியல கவர்மெண்டால். ஏன்னா எவ்வளோ நிலங்கள் உங்களால் கையாளப்படுத்த முடியும், அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டஈடு கொடுக்க முடியும். அதனால் முடியாமல் தான் புதிய நெடுஞ்சாலைக்கு போயிட்டாங்க. இது வந்து பண்டாரவாடை. இந்த பகுதியும் குறுகலான பகுதி தான். இது வந்து ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்கு பண்டாரவாடை கிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் சற்று பெருசாக இருக்கும், கொஞ்சம் ரோடு ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே மறுபடியும் சின்னதாயிரும். இப்போ நம்ம வழுத்தூரில் இருக்கோம். இதுதான் சவுக்கத்துல் இஸ்லாம் SIBMS ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது ஒரு பழமையான ஸ்கூலு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பகுதியெலாம் ரோடு எப்படி இருக்குது என்னன்னு பாருங்கள். இதை வந்து மேலே வழுத்தூர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து புதிய தேசிய நெடுஞ்சாலை திறந்த பிறகு இங்கெல்லாம் போக்குவரத்துகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி காணப்படுது. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு வாகனமும் இன்னொரு வாகனமும் ஓவர்டேக் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியான ரோடு, வாகனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் இந்த பகுதிகளெலாம், இந்த பாபநாசம் ஐயம்பேட்டை பகுதி மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பஸ் ஸ்டாண்டில் வந்து 5 நிமிஷமாக நிற்கிறோம், பஸ் வரலங்குவாங்க. பாருங்கள், சில ஊர்கள்லாம் மணிக்கணக்கில் நிற்பாங்க. ஆனால் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் நிற்கிறோம், பஸ் வரல அப்படிப்பாங்க. அப்போ வந்து எந்த அளவுக்கு ஒரு பீக்கான ரோடுன்னு பார்த்துங்க, உங்களுக்கே தெரியும். இது வந்து சக்கராப்பள்ளி ஐயம்பேட்டையை சார்ந்தது. இங்கெல்லாம் ரொம்ப குறுகலாக தான் இருக்கும், வீடெல்லாம் ரோடு மேலேயே தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பகுதியெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, பஸ்ஸு வருது பாருங்கள், ப்ரைவேட் பஸ்ஸு. இங்கெல்லாம் வந்து பாருங்கள், ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்குது. அந்த புதிய நெடுஞ்சாலை திறந்த பிறகு கொஞ்சம் வந்து இங்கெல்லாம் போக்குவரத்துகள் குறைந்து காணப்படுது. இதுக்கப்புறம் ஐயம்பேட்டை, இந்த பேருந்து நிலையத்துக்கு அப்புறம் ஐயம்பேட்டை வந்துடும். அதுவும் குறுகலான பகுதி தான். ஆனால் அங்கே வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால், ஒரு பைபாஸ் அந்த காலத்திலே போட்டுட்டாங்க. அதனால் வந்து பெரிய போக்குவரத்து நெரிசல் இருக்காது, அது மாதிரி காணப்படும்.
ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர்